கருட்டுப்பாளையத்துல வந்து தொம்பரா என்ற ஒரு கம்யூனிட்டி வந்து வாழ்றாங்க. ஆனால் இவங்க தொழிலும் ஜிம்னாஸ்டிக்கும் ஒரே மாதிரி இருக்கனால ஜிம்னாஸ்டிக் வந்து இங்கே உருவாக்குனா அந்த பசங்களுக்கு மேற்கொண்டு அவங்க ஜிம்னாஸ்டிக் சாதிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சிறப்பு ஜிம்னாஸ்டிக் பயிற்சி மையத்தை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டின் மூலமாக கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஜிம்னாஸ்டிக் சூஸ் பண்ண காரணம் வந்து எங்கள் முன்னோர்கள் வந்து சர்க்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் வந்து ஜிம்னாஸ்டிக்னு சொல்லி ஒன்று கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி நாங்களும் அது ஜிம்னாஸ்டிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணிட்டு அதில் வந்து நிறையா பெனிஃபிட் இருந்துச்சு. இந்த ஊரில் வந்துட்டு இந்த மக்களோட கம்யூனிட்டியில் ஒரு 6 மணிக்கு மேலே குழந்தைங்க பெண் குழந்தைங்க வந்து வீட்டு விட்டு வெளியில் போகக்கூடாது. சரி நம்ம பிள்ளைங்க இந்த மாதிரி வரட்டும், நம்மளுக்கு ஆசையாக இருக்காதா அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் கட்டாயம் பண்ணி நாங்கள் தான் பாப்பாவை சேர்த்தோம். 2 வேளை தான் நாங்கள் சாப்பிடுவோம். அவ்வளோ கஷ்டம் நாங்கள் படுறோம். அங்கே பாப்பா அங்கே போயிட்டு அங்கேயே சாப்பிட்றது, அங்கே டீ பிஸ்கட்டாக சாப்பிட்டு என்ன சௌகரியமும் நல்லா தான் இருக்குது. நான் 3ஆவது தான் ஜிம்னாஸ்டிக் சேர்ந்தேன். 8 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ட்ராம்பலின்னு ஒரு ஈவெண்ட் நேஷ்னலில் 2nd மெடல் வாங்கியிருக்கேன். எங்கள் அப்பா அம்மா வந்து கூலி வேலைக்கு தான் போகிறாங்க. நான் 15 இயர்ஸாக ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து மண்தரையில் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து எங்கள் மாவட்டத்துக்குன்னு தனியாக இண்டோர் ஸ்டேடியம் கட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ புதுசாக எங்களால் நிறையா ப்ராக்டிஸ் பண்ண முடியுது. காலையில் வருவாங்க, ட்ரைனிங் பண்ணி சாப்பிட்டு ஸ்கூல் போவாங்க. ஸ்கூலில் வந்து ஆல்ரெடி இன்னொரு பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, நம்ம மதியம் சாப்பாடு இருக்குது. ஈவினிங் வருவாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. நம்ம திரும்பி ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்குறோம், வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ ஜிம்னாஸ்டிக் போயிட்டு அந்த பசங்க வந்து ஜெயிச்சுட்டு வர பணம் பார்த்து எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. நாங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 100 200 அவ்வளோதான் பார்த்து எங்களுக்கு அவங்க வந்து 50,000மோ 1,00,000மோ இப்போ ஜெயிச்சுட்டு வர்ற பணம் பார்த்து எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. ஒரே ஒரு குட்டி சென்டர்ல 24 மெடல்ஸ் அடிச்சாங்க. இது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பர்டிகுலர் கேட்டகரி ஆஃப் ஜிம்னாஸ்டிக்ஸ்ல ஏஷியன் சாம்பியன்ஷிப் செலக்ட் ஆயிட்டாங்க. டிபிசிஎம் தான் காரணம். ஏன்னா அவங்க இல்லைன்னா அவங்க காசு உதவி பண்ணலன்னா நாங்கள் போயிருக்கவே மாட்டோம். ஃப்ளைட்லேயும் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஃப்ளைட்டில் அனுப்புனாங்க. நாங்கள் 4 பேரும் இன்டர்நேஷ்னல் போய் ஃப்ளைட்டில் தான் ஃபஸ்ட் டைம் ஏறி போனோம். பசங்களுக்கு இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சு ப்ராக்டிஸ் பண்ண வச்சு நேஷனலில் மெடல் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் அக்ரோபேட்டிக்கில் 2nd மெடல் 3rd மெடல் வாங்கியிருக்கோம். சிஎம் டிராஃபியில் கிட்டத்தட்ட ஒரு 20 லட்ச ரூபாய் வாங்கியிருப்பாங்க.